முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கு செல்லும் போது மஞ்சளினால் ஒரு அழகான உருவத்தை வடிவமைத்தார். அதுவே நம் விநாயகர். அவர் வெளியே சென்று காவல் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பி வரும் பொழுது விநாயகர் அவரை உள்ளே செல்ல விடவில்லை. அதனால் எம்பெருமான் அவருடைய ஆட்களை எல்லாரையும் வைத்து விநாயகரிடம் சண்டை போட வைத்தார். ஆனால் நம் விநாயகர் யாரிடமும் தோற்று போகவில்லை. கடைசியாக எம்பெருமானை களத்தில் இறங்கி விநாயகரின் தலையை வெட்டி விட்டார். பார்வதி தேவி குளித்து முடித்து மகனை காணோமே என்று வெளியே வந்து பார்த்தால் மகன் மட்டும்தான் தான், மகனின் தலை இல்லை. அதை கண்டு வியப்படைந்த பார்வதி தேவி கோபத்தின் உச்சகட்டத்தை கண்டு காளி தேவியாக உருமாறினார்கள். அவர்கள் கண்ணில் பார்ப்பவர்களை எல்லோரையும் கொன்று குமித்தார்கள். இதை கண்டறிந்த எம்பெருமான் யோசித்தல் தானே வாழ்க்கை. ஒரு நாள் கண்டுபிடித்தார். விநாயகரின் தலையை வெட்டியதால் தான் பார்வதி தேவி காளி தேவியாக உருமாறினார்கள். அவர் முடிவெடுத்தார். அவருடைய ஆட்களை அனுப்பி ஒரு யானையின் தலையை வெட்ட சொன்னார். அவர்கள் எல்லோரும் காட்டிற்கு சென்றார்கள். அங்கு நிறைய யானைகள் இருந்தது. ஆனால் எல்லோரும் தெளிவாக இருந்தது. வெட்ட போனால் முட்டை வருகிறது என்றவர்கள் தோற்று விட்டோமா அப்படி என்கிற வேதனையோடு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அழகான அரச மரத்தடியில் நிழலோரத்தில் ஒரு அழகான யானை தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த யானையின் கழுத்தை அப்படியே வெட்டி எம்பெருமானிடம் கொடுத்து விட்டார்கள். எம்பெருமான் அதை விநாயகரின் தலையில் பொருத்தி விட்டால் விநாயகருக்கு உயிர் கிடைத்தது. அதை கண்ட பார்வதி தேவி தன்னுடைய உருவத்திற்கு மாறினார்கள். அதன் பிறகு நாட்கள் நல்லாக சென்று கொண்டிருந்தது. இதில் நாம் இரண்டு கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். எம்பெருமான் போல் செய்தால் நிறைய உயிர்கள் பலியானது. இன்னொன்று, விநாயகரின் முகம் அதிகமாக இருந்தாலும் அதை வைத்து அவர் என்ன பண்ணலாம் என்று யோசித்தார். இந்த பெரிய காதினால் அங்கே பேசுவதும் கூட தெளிவாக அவரால் கண்டறிய முடியும். அந்த தும்பிக்கையினால் ஒரு சின்ன சின்ன கனியை அவரால் சுலபமாக எடுக்க முடியும். விநாயகரை போல் அறிவிருந்தால் நம் வாழ்வில் வேடலாம். இது போல ஒரு சின்ன கதைக்குள் செல்லலாமா? ஒரு அடர்ந்த காட்டில் எம்பெருமான் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த மரத்தில் ஒரு அழகான கனி இருந்தது. அந்த கனியை அவர் எடுத்து யோசித்தார், தன் இரண்டு மகனுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஒன்று முருகர், இன்னொன்று விநாயகர். இரண்டு பேரும் அந்த நேரமே அங்கு வந்து எனக்கு தான் இந்த கனி வேண்டும், எனக்கு தான் இந்த கனி வேண்டும் என்று சண்டை போட்டுக் கொண்டார்கள். சண்டை சத்தத்தை கேட்டு வந்த பார்வதி தேவி ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு எம்பெருமான் இப்படியே சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று ஒரு பந்தயம் வைத்தார். அதுதான் யார் இந்த உலகில் அவங்களுடைய வாகனத்தில் முதலாக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த கனி என்று சொன்னார். முருகர் அவருடைய வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகை சுத்த புறப்பட்டார். விநாயகர் அவருடைய வாகனமான மோஷகத்தை எடுத்துக்கொண்டு தனது தாய் தந்தையை சுத்தி வந்து கனியை கேட்டார். பார்வதி தேவி கேட்டார்கள், உலகத்தை யார் முதலில் சுற்றி வரார்களோ அவருக்கு மட்டுமே கனி என்று. அப்பொழுது விநாயகர் சொன்னார், நீங்கள் இருவரும் தானே எனக்கு உலகம் என்று. அதை கேட்டு சந்தோஷமாக இருந்த எம்பெருமான் அவருக்கு ஒரு கனி கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு விநாயகர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். முருகர் வந்து, அண்ணன் நான் வெகு தூரம் வரவில்லையே அப்படி என்று வியப்படைந்த முருகர், ஏன் அண்ணனுக்கு கனி கொடுத்தீர்கள் என்று கேட்டார். எம்பெருமான் நடந்த விஷயத்தை சொன்னார். அதனால் தான் முருகர் கோபித்துக் கொண்டு ஒரு மலைக்கு சென்றார். அந்த மலையை பழனி மலை என்று கூறுகிறோம். யாருக்காவது தெரியுமா நாம் ஏன் விநாயகரை கும்பிடும் போது தோப்பு காரணம் போடுகிறோம் என்று? நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக மன்னிப்பு கேட்க விதமாக தான் நான் தோப்பு காரணம் போடுகிறேன். ஐந்து கருத்தனை ஆணி முகத்தனை இந்து நிலமலை கோலம் வைத்தினை நன்றி மகன் துணை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தனை போற்றுகிறேன் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.